வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். கரம் தட்டி எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. உன்னை காண்கிறவரை துதிக்கிறாய், உனக்காக பாடுகளை ஏற்றவரை துதிக்கிறாய், உன்னை மீட்க வல்லவரை துதிக்கிறார். இதோ உனக்காக பரிந்து பேசுகிற ஒரே ஒருவர் அவர். வாயை திறந்து நாவை திறந்து துதித்து போற்றுவோம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. காணபிதாவே உமக்கு ஆராதனை, காட்டியே உமக்கு ஆராதனை. எல்லாருமாய் காணபிதாவே உமக்கு ஆராதனை, காட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இது ஆண்டவருடைய கரம் உன்னை பற்றி இருக்கிறது. எங்கே இருவர் மூவர் என் நாமத்திலே கூடி நிற்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்ற ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். உள்ளத்திலே நீ அவரை நினைத்து துதி, உன் இதயத்திலே அவரை நினைத்து துதி, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை,
மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. எல்லாரும் நாவை திறந்து பாடுவோம். வல்லமை இறங்கும்படியாய் துதி. ஆராதனை ஆராதனை இயேசுவின் வல்லமை. ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே உம்முடைய நாம மகிமை அடைவதாக. பிள்ளைகளுடைய இதயம் மகிழ்ந்து களி கூறுவதாக. புதிய ஆண்டின் ஆசீர் நிறைவாய் கிடைப்பதாக. இரக்கத்தின் ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி. ஆராதனை ஆராதனை. அப்படியே கரங்களை இப்படி விரிச்சு பிடிங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடி கரங்களை விரித்து தயவு செய்து கண்களை மூடிக்கொள்ளுங்க. இதோ நீங்கள் ஒன்றையும் இழந்து போக போவதில்லை. அப்படியே நாவை திறந்து இதோ உன்னை படைத்தவரை துதிக்க போறீங்க. தாயின் கருமுளையில இதோ அந்த இருள் படர்ந்த இடத்துல, தாயினுடைய அந்த கருவறை இருளாயிருந்த நேரத்தில் கூட உன்னை ஒளியாய் பாதுகாத்த உன் ஆண்டவர் இதோ தாயின் கருப்பையிலே உன்னை சுமந்த அந்த நாட்களை எல்லாம் இதோ நினைத்து பார்த்து ஒரு விசை அன்றிலிருந்து இன்று வரை பாதுகாக்கிற பரிசுத்தர் அவர். நாம் எவ்வளவு தீமை செய்தாலும் நம்மை அவர் வெறுத்து ஒதுக்காதவர். உன்னை இதோ கண்ணின் மணியாக காத்து வைத்திருக்கிறவர். உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொல்லி உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனவர். உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா? இதோ உன்னை நான் இதோ வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்த தெய்வம் அல்லவா? ஒரு விசை கண்களை மூடி துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தம் எழும்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நாவும் துதிக்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நாவும் துதிக்கட்டும். ஆண்டவர் செய்த நன்மை தனங்களை நினைத்து துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக மகிமை இதோ என் பிள்ளைகள் மத்தியிலே வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பாய்வதாக, உம்முடைய வல்லமை கடந்து செல்வதாக. நீரே பிள்ளைகளை இந்த மாலை பொழுதிலே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நீரே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த ஜெப வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், கரமெடுத்துக் கொள்ளும். ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன். லூக்கா 12:40. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். நமக்கு மரணம் எப்போது வரும் என்றோ, இயேசுவின் வருகை எப்போது நிகழும் என்றோ நமக்கு தெரியாது. இவை நமது வாழ்க்கையில் நாம் நினையாத நேரத்தில் சம்பவிக்கும். இதற்காக நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடவுள் விருப்பப்படி வாழ்ந்தால் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கலாம். கடவுள் விருப்பம் என்ன? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். மிகுந்த கனிதந்து இயேசுவின் சீடராயிருக்க வேண்டும். அவரைப் போல பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதாகும். திடீரென்று திருடனைப் போல நமது மரணம் வரும், அல்லது நம்மை அழைப்பதற்காக இயேசுவின் வருகை சம்பவிக்கும். எது நிகழ்ந்தாலும் நாம் ஆண்டவரோடு செல்ல வேண்டுமென்றால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவ்வுலக வாழ்வு நிலையற்றது. மறு உலக வாழ்வுதான் நிலையானது, முடிவற்றது.
அதை பெறுவதே நமது ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்காக ஆயத்தமாக இருப்பது அவசியம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் எப்போதும் உமது சித்தப்படி வாழ்கின்ற அருளை இவர்களுக்கு கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற சமாதானம் இவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கட்டும். இவர்கள் கேட்பதை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.